அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 வர இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 4, அடுத்து குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ஸோ இதில் குரூப் 1, குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ்க்கான வேர் டு ஸ்டடிஸ் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு படிக்கக்கூடிய வேர் டு ஸ்டடிஸாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் ஜியாகிரஃபிக்கான வேர் டு ஸ்டடி வீடியோ தான் அது. ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து யூனிட் 2ல் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் லொக்கேஷனும் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் 6th சோஷியலில் டேர்ம் 1ல் ஜியாகிரஃபியில் லெசன் 1 சரிங்களா. டேர்ம் 1ல் ஜியாகிரஃபியில் லெசன் 1, 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 2, 9th சயின்ஸில் லெசன் 2, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 1ம் 6ம், 11th ஜியாகிரஃபியில் லெசன் 2. அடுத்த மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th சோஷியல் புக்கில் ஜியாகிரஃபியில் லெசன் 2, 9th ஜியாகிரஃபியில் லெசன் 3, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 2 6, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 6, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 7. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர்ஸ் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8th சோஷியலில் ஜியாகிரஃபியில் லெசன் 3, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 1, 6, 7, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 3. அடுத்து சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஜியாகிரஃபியில் டேர்ம் 2ல் லெசன் 1, 7th ஜியாகிரஃபியில் டேர்ம் 2ல் லெசன் 1, 8th ஜியாகிரஃபியில் லெசன் 1, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 3, 4, 6, 7, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 3. அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th ஜியாகிரஃபியில் லெசன் 6, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 2, 6, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 7. அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 6th சோஷியலில் டேர்ம் 1ல் ஜியாகிரஃபியில் லெசன் 1, 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 2, 9th சயின்ஸில் லெசன் 2, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 2. அடுத்து டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் லெசன் 5, 7, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 1, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 6. சோஷியல் ஜியாகிரஃபியில் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th ஜியாகிரஃபியில் டேர்ம் 1ல் லெசன் 3, 8th ஜியாகிரஃபியில் லெசன் 4, 9th ஜியாகிரஃபியில் லெசன் 6, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 5, 7, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 5, 12. அடுத்து நேச்சுரல் கலாமிட்டி டிசாஸ்டர் மேனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல கவர் ஆகும். 6th ஜியாகிரஃபியில் டேர்ம் 3ல் லெசன் 3, 7th ஜியாகிரஃபியில் டேர்ம் 3ல் லெசன் 3, 8th ஜியாகிரஃபியில் லெசன் 5, 9th ஜியாகிரஃபியில் லெசன் 8, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 8, 10th ஜியாகிரஃபியில் லெசன் 6, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 8. அடுத்து என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜியாகிரஃபியில் லெசன் 6, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 5, 12th ஜியாகிரஃபியில் லெசன் 7, 8, 12th சுவாலஜியில் லெசன் 13. அடுத்த ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஜியாகிரஃபியில் லெசன் 6 சரிங்களா. ஸோ இது பிரகாரம் நீங்கள் ஜியாகிரஃபியை படித்தாலே போதும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம அகாடமி வளாகத்தில் எல்லாத்துலேயும் நடக்க இருக்குது. 24 உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரையான டெஸ்ட் பேட்ச் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு போட போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் புக் வச்சு போடக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இதை எடுத்து படிங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய சிலபஸை 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ 3 பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஏ பிளாக்கு, அடுத்து பி பிளாக்கு, சி பிளாக்கு. குரூப் 1 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு சரிங்களா. ஸோ நமக்கு இந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு 40 கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40 கேள்வியிலேருந்து கேட்பாங்க. எதுக்கு குரூப் 1க்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ இதை மெர்ச் பண்ணிட்டாங்க அந்த டைம். யூனிட் 9 வந்து சேர்த்து எக்கனாமியை கொண்டு வந்துட்டாங்க. இதில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 கொஸ்டின் இதிலேயே ப்ரெசென்ட் ஆகிடுது. எதுக்கு அவுட் ஆஃப் 200க்கு நான் குரூப் 1க்கு சொல்கிறேன். ஸோ குரூப் 1க்கு 200ல் 130 கொஸ்டின் இதுவே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 3 டாப்பிக்கை மட்டும் அழுத்தம் திருத்தமாக படித்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டாக கிராஸ் பண்ணிடுவீங்க. 130 கொஸ்டின்லேயே கிராஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தரக்கூடிய வேல்யூ தான். இது குரூப் 1க்கு. அதே நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கேள்வி கேட்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 15 கேள்வி கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 20 கேள்வி கேட்பாங்க. ஸோ குரூப் 2 2Aக்கு இந்த 3 சப்ஜெக்டை மட்டும் அழுத்த நிறுத்தம் படித்தாலும் நமக்கு எத்தனை கொஸ்டின் ஆயிடுச்சு? 55 கொஸ்டின் ஆயிடுச்சு. 50% மேலே போயிட்டு சரிங்களா. ஸோ 100 கொஸ்டினுக்கு 55 கொஸ்டின் குரூப் 2 2Aக்கு ஆயிடுச்சு.
இது போக நீங்கள் லாங்குவேஜ் வேறு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி படித்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறது இந்த பிளாக் ஏ வந்து ரொம்ப 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 முக்கியமான 3 சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இந்த பிளாக் ஏ முடிச்சிட்டிங்க, ஏ பிளாக் முடிச்சிட்டிங்க. அடுத்து பி பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்டு ஐஎன்எம். ஸோ ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் மெர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க. அடுத்த ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கேள்வி. ஸோ இது ஒரு 50 மார்க்கை இந்த இடத்துல கவர் பண்ணும். நீங்கள் அது பிளாக்கே முடிச்சுட்டு தான் வரணும். மேக்ஸை நீங்கள் தனியாக கூட ஒரு ட்ராக் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குரூப் 1க்கு இது எத்தனை கொஸ்டின் கவர் பண்ணுது? 50 கொஸ்டின். அதே நீங்கள் குரூப் 2 2A எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் சேர்த்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. இதில் ஒரு 25 கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்வி இங்கே கவர் ஆகுது. அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி வரும். ஜியாகிரஃபி பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் தான், யூனிட் வந்து ஜியாகிரஃபி தான். ஸோ இந்த இதை வந்து லாஸ்ட் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கலாம். பிளாக் சியை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய சிலபஸும் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சொல்லி பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். 10 கேள்வி. இது வந்து குரூப் 1க்கு இல்லை ஒரு 20 கேள்வி கவர் ஆகும். அப்போ குரூப் 1 பொறுத்தவரை 130, இது ரொம்ப 180, இது ஒரு 20, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 200 கேள்வி கவர் ஆயிடுச்சு. அடுத்து குரூப் 2 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 55, இங்கே ஒரு 35, 60, 90, இதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, இங்கே ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது ஒரு 10 கேள்வி கவர் ஆகும். சரிங்களா? இது பிளாக் சியை 3ஆவதாக வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி. இந்த இது பிரகாரம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். அது பிரகாரம் தான் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கிறோம். அந்த வேர் டு ஸ்டடியோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பிரகாரம் நீங்கள் முதல் ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக படிங்க. அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைப்போம். அதன் மூலிமா நீங்கள் நல்லாவே டியூன் ஆகிடலாம்.